சுவிஸ் உதயம் கிழக்கு அமைப்பின் நிர்வாக சபை கூட்டம் பெரிய போரதிவு எரிபொருள் நிரப்பு நிலைய வளாகத்தில் தலைவர் எம் விமல்நாதன் தலைமையில் 2025 10/12 இடம்பெற்றது. இதில் சுவிஸ் நாட்டிலிருந்து வருகை தந்த அமைப்பின் தாய்ச்சங்க பொருளாளர் தொழிலதிபர் கே துரைநாயகம் மற்றும் கிழக்கு கிளையின் நிர்வாக சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். அமைப்பின் எதிர்கால செயற்றிட்டங்கள் தொடர்பான முக்கிய தீர்மானங்கள் இதன் போது எடுக்கப்பட்டன. சுவிஸின் தலைவர் விமல்நாதன் அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் உப செயலாளர் நம்ம சபேசன் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் ஐயா கவிஞர் அக்கரப்பாக்கினை சேர் அவர்களுக்கும் வரராஜ் சேர் அவர்களுக்கும் ஜீவராஜ் சேர் அவர்களுக்கும் கருவ சேர் அவர்களுக்கும் கண்ணன் அவர்களுக்கும் எல்லோருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு உண்மையிலேயே தலைவர் கூறியது போல நாங்கள் அந்த அமைப்பை இன்னமும் வெகு கட்டுப்பாட்டுடன் சிறப்பாகவும் நடைபெற வேண்டும் என்ற தலைவர் கண்டு அதே மாதிரி தான் என்னுடைய கொள்கையும். அதுபோல் இன்னமும் எங்கள் நிர்வாக கூட்டம் இருக்கும் வரைக்கும் சிறப்பாகவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக இதை நடத்த வேண்டும் என்று நிர்வாக சபையிடம் கேட்டுக்கொண்டு என்னுடைய பேச்சை பேசலாம்னு இருக்கின்றேன். உண்மையிலே எங்களால் உங்களுக்கு தெரியும் இந்த அமைப்பு துவங்கி எவ்வளோ காலமாக நாங்கள் பணியாற்றி கொண்டு வருகின்றோம். அதுபோல் இன்று வரை நாங்கள் அதை தொடர்ந்து நம்முடைய நிர்வாகமும் நாங்களும் சேர்ந்து அதை சரியான முறையில் பயன்பாட்டுக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். மேலும் இது இன்னும் விரிவடைய வேண்டும் என்றால் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இதை சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்று நிர்வாக சபையை கேட்டுக்கொண்டு நாங்கள் உண்மையிலே உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் அந்த ஆரம்ப கால தொடக்கம் நாங்கள் பின்தங்கிய பகுதிகளில் மாணவர்களுக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ஸ்டூடெண்ட்களுக்கும் அந்த உதவிகளை செய்து கொண்டு வருகின்றோம். அதுபோல் இன்னமும் மேலதிகமான கடிதம் கோரிக்கைகள்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றது. இதை எது சரி என்று பார்த்து ஆராய்ந்து அதுக்குரிய உதவிகளையும் கொடுக்க வேண்டும் என்றும் மற்றது மேலும் நாங்கள் இந்த நடைமுறையில் இருக்கின்ற இரண்டால் வருகின்ற காலங்களில் ஒரு அமைப்பு வச்சு நடத்துகிறோன்னு சொன்னால் அதுக்குரிய கணக்கு வழக்குகள் சரியான முறையெல்லாம் செயல்பட வேண்டும் என்றால் அரசாங்கத்தால் நாம் ஒரு என்ஜிஓ ஒன்றினால் அதை பல முறையில் கண்காணித்து கொண்டிருப்பார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் எதை செய்தாலும் ஒரு எழுத்து மூலமாகவும் ஒரு கணக்கறிக்கை மூலமாக சரியான முறையில் அதை சரியான முறையில் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மற்றும் இங்குள்ள நிர்வாக தலைவர் இருக்கிறாங்க, எல்லோரும் இருக்கிறாங்க. அதில் இந்த கணக்கறிவுகளை 2 மாதம் 3 மாதத்துக்கு ஆய்வு செய்து இதெல்லாம் சரியாக இருக்காண்டு ஒரு ஆய்வு செய்து நீங்கள் அதை சரியான முறையில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய பேச்சை